அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா எக்ஸ் அண்ட் வெஜ் தானே செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட நீங்கள் இது வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தவங்களே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கப்பு நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயத்தையும் 1 கப்பு நான் வந்து கேப்சிகமும் நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே நெய்ஸாக வந்து அரிஞ்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வெஜிடபிள்ஸை ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிடுறேங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து திரும்ப ஒரு டைம் மிக்ஸ் கொடுக்க போகிறேன். நான் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் அது. பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இதையும் மிக்ஸ் பண்ணால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டஃபிங் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. ப்ரெட் மேலே ஸ்டஃபிங் வச்சு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவோ இல்லாட்டி டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கேப்சிகத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சுங்க. ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணின ப்ரெட்டு எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இரும்பு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ரெட்டை போட்ட உடனே நீங்கள் வந்து உடனே திருப்பி போட்டோன்னே ஏன்னா நமக்கு ப்ரெட்டு உடனே கருகிடுங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடை நான் திருப்பி போட்டுடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இது உள்ள எது வேணாலும் எந்த ஸ்டஃபிங் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. செகண்ட் பேட்ச் நான் அதேமாதிரி போட்டு இதையும் ரெடி பண்ணி எடுத்துடுறேன். இன்றைக்கி நான் வந்து இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக அது வந்து செஞ்சுருக்கேங்க. டிஃபன் செய்ய டைம் இல்லாத போது நமக்கு மாவுலாம் இது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் வந்து செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 3 முட்டையை ஒரு பவுலில் வந்து நெக்ஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்பூனாலேயே பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எக்கு சேர்த்து ஃபைனலாக நீங்கள் வந்து சாப்பிடும்போது இன்னும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். திரும்பவும் அதே இரும்பு தோசைக்கல்ல நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கு எடுத்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம முட்டையை ஊற்றினது ஒன்று சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமை. இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நம்ம வந்து வெந்ததும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சாண்ட்விச் எடுத்து ஒன்று ஒன்றா மேலே வச்சிடலாங்க. எடுத்து அப்படியே அந்த முட்டையை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியது தான். இது ஒன்று போதுங்க. அவ்வளோ தூரம் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றே சாப்பிட முடியாது. பாதி சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ தூரம் வயிறு ரொம்பின மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு 2ஆக கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற வேண்டியது தாங்க. ஆப்போசிட் சைடும் இதை வந்து திருப்பி போட்டுடுறேன். நான் இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது அடா என்ன டேஸ்ட்டு அவ்வளோ தூரம் அருமையான சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், இது பாதி சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ தூரம் வயிறு ஃபுல்லாகிடும். ஓகேங்க, எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து பார்க்க போகிறோங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ தூரம் சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். அந்த எக்கோடு கட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.